கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே நாட்டுப்படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான நிலையில் அதிலிருந்து மீனவர்கள் மீட்கப்படும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை பார்ப்போம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கி கேட்கலாம். பிரசாத், இதுவரை எத்தனை மீனவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை மீனவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருவதோடு பலத்த காற்றும் வீசி வருகிறது. இதனால் கடலில் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவர்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என ஏற்கனவே கேரள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலையில் திருவனந்தபுரம் அருகே முதலப்பொழி பகுதியில் மீன்பிடிப்பதற்காக 3 மீனவர்கள் நாட்டுப்படகில் சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென பலத்த காற்றுடன் அந்த கடல் அலை சீற்றமாக வீசிய நிலையில் அந்த கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து 3 பேரும் கடலுக்குள் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக மீனவர்கள் உடனடியாக அந்த பகுதியில் சென்று 3 மீனவர்களை மீட்டார்கள். இவர்கள் சக மீனவர்கள் உடனடியாக வந்து மீட்டதால் இவர்கள் எந்தவித உயிர் பாதிப்புமின்றி உயிர் தப்பியிருக்கிறார்கள். இந்த முதலப்பொழி பகுதி என்பது அடிக்கடி விபத்துகள் நடக்கின்ற படகுகள் மூலம் விபத்துகள் நடக்கின்ற பகுதியாக காணப்படுகிறது. ஏற்கனவே படகுகள் கவிழ்ந்து மீனவர்கள் உயிரிழப்பு சம்பவம் கூட நடந்த நிலையில் இந்த பகுதிக்கு ஒரு மாற்று வழி ஏற்படுத்த வேண்டும் என தொடர்ந்து மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.